கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. அப்போ ஆரம்பித்தார், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இதுதான் புகழ்பெற்ற வாக்கியம். அந்த 2000 பேர் எந்திரிச்சு 5 நிமிஷம் கைதட்டிவிட்டான். இப்போ இவருடைய பேச வேண்டிய நேரமே முடிஞ்சு போச்சு. அந்த கைதட்டு ஓஞ்ச பிறகு பேச்ச ஆரம்பித்தார். ஏன் அப்படி கைதட்டினாங்க? அதுக்கு முன்னாடி வந்தவர்கள் யாருமே முன்னாடி இருப்பவர்களை பார்த்து அப்படி அழைக்கவில்லை. எங்கிருந்தோ ஒரு வந்தவர் மனிதன் நம்மை சகோதரனே சகோதரி என்று அழைக்கிறானே. ஏனென்றால் ஏ பாவிகளே என்று தான் எல்லோரும் அழைப்பார்கள், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று தான் அழைப்பார்கள். இவர்தான் முதலாக சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று ஆரம்பிக்கிறார். பிறகு இவருடைய பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் வருகிறது. அங்கே அவர் பேசிய பேச்சு என்ன தெரியுமா? கிணற்று தவளை. இதுதான் அது புத்தகமாக வந்திருக்குது. இன்றைக்கு கூட விவேகானந்தருடைய குரல் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த கிணற்று தவளை என்பது ஒரு கடல் தவளை கிணற்றுக்கு வந்தது. கிணற்றிலே இருந்த தவளை கடல் தவளையை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய்? கடலில் இருந்து. கடல் என்றால் நிறைய நீர் நிறைந்தது. இவ்வளோ பெருசு இருக்குமா? இந்த கிணத்தை பார்த்து காமிச்சிச்சு. அந்த கிணத்து தவளை பெருசு. கடல் தவளை சொல்லிச்சு. உடனே இந்த தவளை இங்கேருந்து அங்கே தவிச்சு. இவ்வளோ பெருசு இருக்குமா? இல்லை. உடனே இங்கேருந்து நீந்தி அந்த 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 கரை போய் அங்கேருந்து கத்துச்சு. இவ்வளோ பெருசு இருக்குமா? இல்லை. 4 தடவை நீந்தி வந்தது. இவ்வளோ பெருசு இருக்குமா? இல்லை. உடனே அந்த கடல் தவளை கோவம் வந்துருச்சு. இந்த கிணத்து தவளை கோவம் வந்துருச்சு. கடல் தவளையே, இதை காட்டில் ஒன்று உலகத்தில் இருக்க முடியுமா? நீ கடல் என்று சொல்வதே உலகத்தில் போய், நீ முதல் இங்கிருந்து வெளியேறு. இந்த கதையோடு தாங்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் நாட்டில் தான் அறிவாளிகள் இருக்கிறார்கள், உங்கள் நாடு தான் பெரியது என்று. இல்லை, நீங்கள் கிணற்று தவளைகள். இந்த உலகம் பெரியது, உலகத்தில் ஞானிகள் இருக்கிறார்கள் என்று அவருடைய பேச்சு உரையை தொடங்கினார் என்று நாம் இதில் படிக்கின்றோம். இன்னும் ஆயிரக்கணக்கான விஷயங்களை எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அவை வந்திருக்கிறது. அவர் நடந்து போன போது நடந்த ஒரு சம்பவத்தை அழகாக சொல்லுவாங்க. அவர் முறை அவருடைய சீடர்களோடு போயிட்டுருக்காரு. ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஓடை, சின்ன பாலம். அந்த பாலத்தில் நூலை கட்டி தொங்க விட்டு எக்ஷல் ஓடுகள் இருக்குல்ல, அது அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பாலத்தில் துப்பாக்கியில் சுடணும். கடற்கரையில் பார்த்துருப்பீங்கள்ல, பலூனை கட்டி விட்டு சுடுறது. அப்போ எல்லோரும் சுட்டா உடனே பணம் கொடுப்பாங்க. குறிப்பாக சுடணும். நிற்கிற பொருள் சுடுறது வேறு, அசைகிற பொருளை சுடுறது வேறு. இப்போ அவர் என்ன பண்ணார், அப்படி எல்லோரும் பார்த்தாங்க. விவேகானந்தரை பார்த்து, நீங்கள் செய்ய முடியுமா? உடனே வாங்கினார். வாங்கிட்டு குறி பார்த்தார். முதல் குண்டிலேயே ஒரு பலூனை சுட்டார். ஆச்சரியம் எல்லாத்துக்கும். எங்கே இன்னொரு காசிங்க சுட்டார். 3 பலூன் உடஞ்சி போச்சு. அந்த போட்டியை நடத்துகிறவன் கேட்டான், நீங்கள் இராணுவத்தில் இருக்கீங்களா? என் வாழ்நாளில் முதல்ல இப்போ தான் நான் துப்பாக்கி தொடுறேன். அப்புறம் எப்படி சாதித்தீர்கள்? அப்போ தான் விவேகானந்தர் சொன்னார், நான் அந்த பொருள், என் கையில் இருக்கிற துப்பாக்கி 3ம் ஒன்றாக இருக்கும்படி என் சிந்தனையை ஒருங்குபடுத்தினேன்னார். இதுதான் விவேகானந்தர். இப்படி அமெரிக்காவுக்கு பல முறை அவர் சென்று வந்து பிறகு லண்டனிலிருந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பல ஆச்சரியங்கள் உண்டு.